என் அன்பு குழந்தையே, இந்த தருணம் நீ நினைப்பதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது. உனக்கு முன்னால் இருக்கும் எதிர்காலம் உன் கண்கள் காண்பதற்கும் அப்பாற்பட்ட பெரும் மதிப்பை கொண்டுள்ளது. நான் உன்னை ஒரு வலிமையான நோக்கத்திற்காகவே தேர்ந்தெடுத்தேன். இந்த பிரபஞ்சத்தால் கூட நான் உனக்காக திட்டமிட்டுள்ள காரியங்களின் பிரம்மாண்டத்தை தாங்க முடியாது. இப்போது நீ இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கான அந்த திட்டத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாக போகவில்லை. பயம் உன் இதயத்தை பற்றிய போது நீ தூக்கமில்லாமல் கழித்த ஒவ்வொரு மணி நேரத்தையும் நான் அறிவேன். நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன். அவை எதுவும் வீணாகவில்லை. அந்த சோதனை காலங்களில் உன் கரங்களை நான் இறுக பிடித்து கொண்டிருந்தேன். உன்னை ஒரு அசாதாரணமான நிலைக்கு அழைத்துச் செல்லவே ஒவ்வொரு அடியாக நான் உனக்கு வழிகாட்டினேன். மற்றவர்கள் எட்ட முடியாது என்று சொன்ன உயரமான சுவர்களை நாம் தாண்டிச் செல்வோம். நீ மிகவும் பலவீனமானவன் என்று உன்னிடம் கிசுகிசுத்த எதிரிகளை நாம் நிச்சயம் தோற்கடிப்போம். நாம் போராடுவோம், விடாமுயற்சியுடன் இருப்போம், ஒருபோதும் சரணடைய மாட்டோம். ஏனெனில் உன் வாழ்க்கையில் பதிக்கப்பட்ட அந்த தெய்வீக நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். நீ தற்செயலாகவோ அல்லது விபத்தாகவோ இந்த பூமியில் பிறக்கவில்லை. உலகம் உருவாவதற்கு முன்பே உன்னுடைய பெயர் எனது புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. உனது நுரையீரல் முதல் மூச்சை சுவாசிப்பதற்கு முன்பே, விடியலின் ஒளியை உன் கண்கள் காண்பதற்கு முன்பே நான் உன்னை நேசித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கண்கள் எனது தெய்வீக ஒளியை காணும் நாளுக்காக நான் ஆவலோடு காத்திருந்தேன். நீ யார் என்பதையும், நீ யாருக்கு சொந்தமானவன் என்பதையும் நீ உணரும் அந்த தருணத்திற்காகவே நான் காத்திருந்தேன். இனி உனக்குள் இருக்கும் சந்தேகங்கள் மறைந்து உனது உண்மையான அடையாளம் வெளிப்படும் நேரம் இது. உன் மனதில் இப்போது சில கேள்விகள் எழலாம். நீ துன்பப்பட்ட போது நான் எங்கே இருந்தேன் என்று நீ அறிய விரும்புகிறாய். சில விஷயங்கள் ஏன் இப்படி நடந்தன என்று நீ புரிந்து கொள்ள துடிக்கிறாய். உன்னுடைய ஆழ்மாவில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்திய அந்த வலிகளை பற்றி நீ சிந்திக்கிறாய். இதோ உனக்கான பதில். என்னை முழுமையாக நம்பு. உன்னுடைய காயங்களை என்னால் ஆற்ற முடியும். நீ கடந்து வந்த வேதனைகளை நினைவூட்டும் அந்த தழும்புகளை நான் அழிப்பேன். உனது பாவங்களை எனது வல்லமையுள்ள இரத்தம் ஏற்கனவே நீக்கிவிட்டது. ஆனால் இப்போது உனக்குள் இருக்கும் கசப்பான நினைவுகளையும் நான் துடைக்க விரும்புகிறேன். கடந்த காலத்தை பற்றி நீ இனி கவலைப்பட வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். நீ தொடர்ந்து பின்னோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அது உன் காயங்களையே மீண்டும் திறக்கும். அந்த வலி இன்னும் அதிகமாகும். உனக்கு இப்போது உயிர் இருக்கிறது. அதுவே மிக முக்கியமான விஷயம். இங்கிருந்து உனது வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் மலர்வதை நீ காண்பாய். உன்னுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலம் வந்துவிட்டது. உன் ஏக்கங்கள் நிறைவேறும். உனது இலக்குகள் எட்டப்படும். உன்னுடைய குடும்பம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு நிலைநாட்டப்படும். உனது இளமையின் ஆற்றல் மீண்டும் உனக்கு திரும்பும். விதைகள் முளைத்து ஆசீர்வாதங்கள் பிறக்கும். உனது பிரகாசமான அடிவானத்தின் மீது உனது பார்வையை நிலைநிறுத்து. உன்னுடைய புதிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்காக உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக்கொள். புதிய சவால்களை ஏற்கவும், உனது நோக்கத்தை நிறைவேற்றும் போது நீ அடைய போகும் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் உன் இதயம் ஏற்கனவே தயாராக உள்ளது. உனது கடந்த காலத்தின் வலி இனி இல்லை. அதை பற்றி சிந்திப்பதை நிறுத்து. அதை பற்றி பேசுவதையும் நிறுத்து. நான் உனது தவறுகளை மன்னித்து விட்டேன். உனது கடன் அனைத்தும் முழுமையாக செலுத்தப்பட்டுவிட்டது. மக்கள் உன்னை நிராகரித்தாலும், உன்னை மன்னிக்க மறுத்தாலும் கவலைப்படாதே. உன்னை மதிக்க தெரிந்த புதிய மனிதர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன். நீ அவமானங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தால் எந்த ஒரு ஒப்பந்தமும் நீடிக்க வேண்டிய அவசியமில்லை. உனது சிறகுகள் வெட்டப்படும் இடத்திலிருந்து விலகி நடப்பதே சிறந்தது. எனக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நட. உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க எனது வார்த்தையை தவறாக பயன்படுத்துபவர்களிடம் உனது விடுதலையை ஒப்படைக்காதே. நீ இப்போது சுதந்திரமானவன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. உனது பிள்ளைகளும் ஆபத்தில் இருக்கலாம். எனவே இப்போதே அங்கிருந்து புறப்படு. இந்த எச்சரிக்கையுடன் நான் உன்னிடம் வந்ததற்காக நீ ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்வாய். நான் உன் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டுள்ளேன் என்பதை நீ அப்போது உணர்வாய். நீ மிகவும் மதிப்புமிக்கவன் என்பதை உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன். உன்னை இழிவுபடுத்துபவர்களுக்கு நீ அடிபணிய விரும்பினால் பிறகு என்னிடம் வந்து முறையிடாதே. உன் பங்கை நீ செய். நீ ஒரு புத்திசாலி மற்றும் பொறுப்பான நபர். நீ வலி மற்றும் அவமானம்
அவமானத்தின் ஒரு நச்சுச் சுழற்சியில் தொடர்ந்து வாழும் வரை உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் தொடர்ந்து பாதிப்பை சந்திக்கும். நீ இந்த துன்பங்களுக்கு தகுதியானவன் அல்ல. நீ என் மகள், நீ என் மகன். உனது குற்ற உணர்வுக்காக நான் எனது சொந்த இரத்தத்தையே விலையாக கொடுத்துள்ளேன். இப்போது நான் உனக்காக வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். என்னை நோக்கி கூப்பிடு. நீ இதுவரை அறியாத அதிசயங்களைக் கொண்டு நான் உனக்கு நிச்சயமாக பதிலளிப்பேன். ஆனால் நீ என்னை நம்புவதாக என்னிடம் சொல். நீ ஒரே இடத்திலேயே சுழன்று கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை. உன் தேசத்தையும் உன் உறவினர்களையும் விட்டு வெளியே வா. ஆசீர்வாதங்கள் மழையாக பொழியும். வாழ்வாதார மரங்கள் வளரும். அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட கனவு தேசத்திற்கு புறப்படு. என் மகளே, என் மகனே, மிகுந்த அன்போடு இதை உனக்கு சொல்கிறேன். உன் மீது நான் வைத்திருக்கும் இந்த அன்பு என் கண்களில் கண்ணீராக வழிகிறது. நீ எனக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன். நான் உணர்வதை உன்னால் உணர முடிந்தால், நான் உன்னை பார்ப்பது போல் உன்னை நீயே பார்க்க முடிந்தால், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை புரிந்து கொண்டு ஆன்மீக கண்ணாடியில் உன்னை காண்பாய். அப்போது நீ அதை அறிவாய். நீ முழங்காலிட்டு உனது முழு பலத்துடன் எனக்கு நன்றி சொல்வாய். உனது விசுவாசம், உனது நேரம், உனது புன்னகை மற்றும் உனது எண்ணங்களால் எனக்கு நன்றி செலுத்துவாய். நீ வாழ்க்கையின் மீதான மிகுந்த காதலுடன் எழுந்து நின்று நான் உனக்காக வைத்திருக்கும் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தை கைப்பற்ற புறப்படுவாய். உன்னை கட்டி போட்டுள்ள கயிறுகளை நீயே உடைப்பாய். ஏனெனில் எனது குரல் உன் ஆன்மாவில் நட்டுள்ள தைரியத்தால் நீ பலப்படுத்தப்பட்டிருக்கிறாய். எனது தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் நீ ஏற்கனவே எல்லாவற்றிலும் வெற்றியாளராக இருக்கிறாய் என்பதை நீ இறுதியாக புரிந்து கொள்வாய். எனது பிரசன்னத்தின் கதவுகள் உனக்காக அகலமாக திறக்கப்பட்டுள்ளன. நன்றியுடனும் பணிவுடனும் வந்து என்னிடம் கேள். தெய்வீக அன்பின் தனித்துவமான மற்றும் சிறப்பான வெளிப்பாட்டின் மூலம் நான் உனக்கு பதிலளிப்பேன். வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து கொள். உனது விசுவாச கண்களால் என்னை பார். நீ ஏற்கனவே பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மற்றும் எனது வல்லமையின் முழு வாரிசாக இருக்கிறாய். என்னிடம் உள்ள அனைத்தும் உன்னுடையது. இதை நான் மீண்டும் உனக்குச் சொல்கிறேன். இது வாக்குறுதி அளிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. என்னிடம் கேள், நான் உனக்கு தருவேன். கண்மறையிலிருந்து வரும் தேனால் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். மிகச்சிறந்த கோதுமையால் நான் உனக்கு உணவளிப்பேன். விட்டுக் கொடுக்காதே, நம்பிக்கை இழக்காதே. நீ நிறைவேற்ற வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கே ஒரு அபாரமான அன்பு இருக்கிறது. அது உன்னால் இப்போது புரிந்து கொள்ள முடியாத அளவு பெரியது. ஆனால் உன்னால் அதை நம்ப முடியும், அதை உணர முடியும். நான் பொய் சொல்வதில்லை என்பதையும் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் அறிந்து விசுவாசத்தில் நட. எனது முழு இதயத்துடன் நான் இதை உனக்குச் சொல்கிறேன். நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன். நீ இனி துன்பப்படுவதை நான் விரும்பவில்லை. உனது பலம் குறைந்து போகும் அளவுக்கு நீ கடினமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ வெளிப்புறத்தில் நன்றாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள விரும்புகிறாய். நீ துன்பப்படுவதையோ அல்லது உனது உண்மையான நிலைமையையோ யாரும் பார்க்கக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை நீ அறிந்திருப்பதை விட நான் உன்னை நன்றாக அறிவேன். உனக்கு முன்னால் இருக்கும் கண்ணாடி நீ எதை பார்க்க விரும்புகிறாயோ அதை மட்டுமே காட்டுகிறது. ஆனால் நான் உனது ஆவியை காண்கிறேன், உனது இதயத்தை உணர்கிறேன். நீ ஒரு தைரியமான நபர் என்றாலும் தயவு செய்து வந்து என்னிடம் பேசு. உனக்கு என்ன நடக்கிறது என்பதை என்னிடம் சொல்ல நீ எதற்காக காத்திருக்கிறாய்? உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேகரித்து உன்னை தூசியிலிருந்து உயர்த்துவேன். சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு உன் சுமைகளை என் மீது வை. நான் அவற்றை உனக்காக சுமப்பேன். நீ என் பிள்ளையாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுள்ளாய். அதனால்தான் உனது வாழ்க்கையிலும் உனது குடும்பத்தினர் வாழ்விலும் பலமான முறையில் வரப்போகும் பல பரிசுகளையும் அதிசயங்களையும் நான் வைத்திருக்கிறேன். எனது வார்த்தை உனது வாழ்க்கையில் நிறைவேறும்போது உனது உட்புறம் மகிழ்ச்சியால் நிறைவதை நீ காண்பாய். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். எனது தேவதூதர்கள் உனது பாதையை வழிநடத்தும் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். அவர்கள் உன்னை கவனித்துக் கொள்வார்கள் மற்றும் அனைத்து தீய எண்ணங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பார்கள். ஒவ்வொரு முறையும் நீ காலையில் எழும்போது என்னை தேடு, பிரார்த்தனை செய். அப்போது உனது நாள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நீ காண்பாய். எதுவும் உன்னை தொந்தரவு செய்யாதபடி எனது கனிவான அன்பால் நான் உன்னை நிரப்புவேன். எதிர்பாராத சிரமம் ஏதேனும் ஏற்பட்டால் என்னிடம் பேசு. நீ சரியான முடிவை எடுக்கும்படி நான் உனது பாதையை ஒளிரச் செய்வேன். உனக்கு தேவையான ஞானத்தை நான் வழங்குவேன். எங்கு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கும் அடையாளங்களை நான் உனக்கு தருவேன். உனக்கு எது சிறந்தது என்பதையே நான் எப்போதும் தேடுகிறேன் என்ற உறுதி உனக்கு இருக்கட்டும்.
ஏனெனில் நீ அதற்கு தகுதியானவன். உனது இதயம் எனக்கு உண்மையாக இருக்கும் வரை, உனது எண்ணங்கள் நன்மையாக இருக்கும் வரை, நீ எதை கேட்டாலும் அது எனது விருப்பப்படி உனக்கு வழங்கப்படும். நீ சர்வ வல்லமையுள்ள கடவுளின் மகன், மகள். நான் விசுவாசமாக உன்னுடன் இருக்கிறேன். எனவே உனக்கு எதிராக எவரும் எழ முடியாது அல்லது உனக்கு தீங்கு செய்ய முடியாது. அன்புடன் நான் உனது கையை பிடித்துக் கொள்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக வருகிறேன். உனக்காக புதிய பாதைகளை திறக்கிறேன். எனது பெயரால் நீ செய்யும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என்னை துணையாக கொண்டு நீ மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் மிகுதியையும் வெற்றியையும் காண்பாய். உனது கனவுகளும் திட்டங்களும் செழிக்கும். ஏனெனில் உனது எதிர்காலத்தை காணவும் தீர்மானிக்கவும் என்னால் மட்டுமே முடியும். உனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உனது உழைப்பின் பலன்கள் கண்கூடாக தெரியும். ஏனெனில் உனது சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். வறுமை உனது வீட்டை தொடாது. ஏனெனில் எனது பிரசன்னம் உன்னை மூடி அழிக்கும் ஆவிகளை விரட்டுகிறது. கொடிய நோய், சிரமங்கள், வெறுப்பு மற்றும் கசப்பு ஆகியவை உன்னை விட்டு ஓடிவிடும். உனது குடும்பம் எனது பரிசுத்த ஆவியின் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் உள்ளது. உனக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று நான் உனக்கு வாக்குறுதி அளித்துள்ளேன். அது நித்தியமாக இருக்கும். கடுகளவு விசுவாசம் கூட உனக்கு இருந்தால் அது பெரிய மரமாக வளரும் என்பதை நினைவில் கொள். நீ அப்படியே இருக்கிறாய். நீ எவ்வளவு உயரமாக வளர்வாய் என்பதை நான் அறிவேன். எனது வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எனது பெயரால் மலைகளை நகரச் சொன்னால் அவை நகரும். என்னை ஒருபோதும் சந்தேகிக்காதே. என்ன நடந்தாலும் நான் உன்னை தனியாக விடமாட்டேன். நித்தியமாக உன்னை நேசிப்பேன். நீ எதை உணர்கிறாய், எதை நினைக்கிறாய், எதை செய்யப் போகிறாய் என்பதை நான் அறிவேன் என்பதை மறந்துவிடாதே. அதனால்தான் நான் கொடுக்க வேண்டிய அனைத்து அன்புக்கும் நீ தகுதியானவன் என்று எனக்கு தெரியும். உன்னை யாரும் என்னை விட நன்றாக அறிய முடியாது. ஏனெனில் உன்னை உருவாக்கியவன் நானே. எனது சாயலில் உன்னை வடிவமைத்தேன். உனக்குள் இருக்கும் அனைத்து வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் நீக்கிவிடு. உனக்கு தீங்கு செய்த ஒவ்வொரு நபருக்காகவும் பிரார்த்தனை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன். அவர்கள் என்னிடம் வரும் வழியை கண்டடையட்டும். அவர்களின் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அவர்கள் எனது வார்த்தையையோ கட்டளைகளையோ பின்பற்றுவதில்லை. ஆனால் அவர்களை எனது கைகளில் விட்டுவிடு. நான் எனது வேலையை செய்வேன். நான் அவர்களின் இதயங்களை சென்றடைந்து உண்மையை அவர்களுக்கு காட்டுவேன். நீ வீணான விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதை நான் விரும்பவில்லை. உனது பார்வையை என் மீது, எனது வாக்குறுதிகள் மீது நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் பிறப்பிலிருந்து அதற்கு முன்பிருந்தே நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ வாழ்ந்து வந்த அனைத்திலும் நீ வளர்வதைக் கண்டுள்ளேன். சந்தேகமில்லாமல் நீ மிகவும் தைரியமானவன். நீ தொடர்வதற்கு தேவையான வலிமையை வழங்க நான் இங்கே இருக்கிறேன். நீ என்னை நம்பி உனது விசுவாசத்தை உறுதியாக வைத்திருப்பதையே நான் கேட்கிறேன். உனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவதை நான் கவனித்துக் கொள்வேன். கடந்த காலத்தின் காயங்கள் எப்படி ஆறும் என்பதையும் நீ இனி துன்பப்பட மாட்டாய் என்பதையும் நீ காண்பாய். இது உனது நாள். இது உனது தருணம். உனது கைகளை உயர்த்து. உனது இதயத்தை என்னிடம் கொடு. மீண்டும் வாழத் தொடங்கு. மகிழ்ச்சியால் உன்னை நிரப்பிக்கொள். இந்த அழகான அன்பை நீ பற்றிக்கொண்டால் இந்த ஆண்டு உனது வாழ்க்கையை மாற்றும். நான் வந்து உனக்கு தைரியத்தை அளிக்கிறேன். உனது பயத்தை நீக்குகிறேன். உனது இதயத்தை பலப்படுத்துகிறேன். ஒரு நோக்கமும் இல்லாமல் நீ எந்த சோதனையையும் கடந்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இப்போது சந்திக்கும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு பரிசு காத்திருக்கிறது. உன்னை பற்றிய பார்வையை நீ மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ எனக்கு மிகவும் மதிப்புமிக்க நபர். உனது கடந்த காலம் எதுவாக இருந்தாலும், நீ எந்த வெற்றிகளையும் தோல்விகளையும் கடந்து வந்திருந்தாலும், உன் மீதான என் அன்பு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நீ வாழ்ந்த அனைத்தும் உன்னை தயார் செய்யவே உதவியுள்ளன. உனது குடும்பத்திற்கும் உனக்கும் நான் வைத்துள்ள நோக்கம் நிறைவேறும். நீ நேசிப்பவர்களிடம் நீ காணும் தோல்விகளில் உனது கவனத்தையோ ஆற்றலையோ செலுத்தாதே. இவை அனைத்தும் கடந்து போகும். அவர்கள் ஞானத்திலும் ஆன்மீக முதிர்ச்சியிலும் வளர்வார்கள். நீ இப்போது பார்க்கும் மனிதர்கள் சில மாதங்களுக்குப் பிறகு அதேபோல் இருக்க மாட்டார்கள். நான் அவர்களை மாற்றப் போகிறேன். நீ பிரார்த்தனையில் உறுதியாக இரு. இந்த செயல்முறை முடிவுக்கு வரப்போகிறது. உனது குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும். உனது வீட்டில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவும். உன்னுடைய கவலைகள், பிரார்த்தனைகள் மற்றும் ஏக்கங்கள் அனைத்தையும் முதலில் என்னிடம் கொண்டு வருமாறு நான் உன்னை கேட்கிறேன். எதை குறித்தும் கலங்காவே.
கோபம் உனது மகிழ்ச்சியை திருட அனுமதிக்காதே. மற்றவர்களை காயப்படுத்தும் விஷயங்களை சொல்லாதே. யாரையும் யாருடனும் ஒப்பிடாதே. அவர்கள் ஆன்மாவை காயப்படுத்தாதே. உனது வீட்டில் சில விதிகள் மற்றும் கட்டளைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் இப்போது உன் குரலை உயர்த்தாதே. யாருடைய மனதையும் புண்படுத்தாதே. சில நிமிடங்கள் என்னிடம் கேள். நான் உனது கையை பிடித்து உனது ஆன்மாவில் தெய்வீக மூச்சை ஊதுவேன். நீ நேசிப்பவர்களுக்கு அன்புடன் ஆலோசனை வழங்க நான் உனக்கு வழிகாட்டுவேன். காலையிலிருந்து இரவு வரை நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நீ தூங்கும் போதும் உன் பக்கத்தில் அமர்ந்திருப்பேன். உனக்காக நான் வைத்துள்ள அந்த பெரிய திட்டங்களை பற்றி நான் உனது வார்த்தையில் பேசுவேன். நீ மகிழ்ச்சியுடனும் மிகுந்த பலத்துடனும் எழுந்திருப்பாய். நீ எதிர்கொள்ளும் அனைத்து சோதனைகளையும் அமைதியுடனும் நிதானத்துடனும் உன்னால் கடக்க முடியும். உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய எதையும் நீ எதிர்கொள்ள நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இந்த நிமிடம் உன்னால் இனி முடியாது என்று நீ உணர்ந்தால் என்னை நம்பு. உன்னால் முன்னேறிச் செல்ல முடியும் என்று நானே உனக்குச் சொல்கிறேன். ஏனெனில் வெற்றி ஏற்கனவே உன்னுடையது. உனக்காக நான் ஏற்கனவே அதை வென்றுவிட்டேன். அழாமல் புலம்பாமல் எழுந்து நட. இன்னும் சில படிகள் நடந்தால் உனது விடாமுயற்சிக்கான பலனை நீ காண்பாய். உனது விசுவாசத்திற்கான பரிசு அது. உனது உழைப்பின் பலன் அது. உனது விசுவாசத்தையும் போராட்டத்தையும் நான் மதிக்கிறேன் என்பதைக் காட்ட இதுவே எனது வழி. தீமையின் எந்தச் சேனையும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உன்னை முழு பாதுகாப்புடனும் உடைக்க முடியாத ஆன்மாவோடும் பார்க்கவே நான் விரும்புகிறேன். நீ எதிர்பார்க்கும் அழகான விஷயங்கள் அனைத்தும் விரைவில் வந்து சேரும் என்ற உறுதி உனக்குள் இருக்கட்டும். ஒவ்வொரு விடியலிலும் நீ கண்களை திறக்கும்போது எனக்கு கொடுக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. உனது வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் பல அதிசயங்களை இதன் மூலம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு முன்னால் இருக்கும் அந்த அழகான எதிர்காலத்தை நோக்கி நான் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்கிறேன். சோதனைகளைக் கண்டு பயப்படாதே. மோதல்களைக் கண்டு ஓடாதே. எனது திருப்பெயரைச் சொல்லி என் கையை பிடித்துக்கொண்டு உனது எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள். நீ செய்வாய் என்று என்னிடம் சொல். உனது உணர்ச்சிகள் உன்னை ஆள நீ அனுமதிக்க மாட்டாய். உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். உனது உழைப்பின் பலனை நான் பெருக்குகிறேன். உனது ஆன்மாவில் இந்த உறுதியை நான் வைக்கிறேன். எனது அன்பு உனக்கு மிகவும் பெரியது. நீ தவறுகள் செய்தாலும் நான் உன்னை நித்தியமாக நேசிப்பேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்